வணக்கம் மக்களே. 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக பைபிளில் இந்தியா வியக்க வைக்கும் உண்மைகள். தமிழும் பைபிளும். பைபிளுக்கும் இந்தியாவுக்கும், குறிப்பாக தமிழ் மொழிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? மேலும் எகிப்து பிரமிடுகளை விட மிக பழமையான வணிக முறைகள் நடந்திருக்கு. அது மட்டும் அல்லாமல் இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெயர் பைபிளில் நேரடியாக வந்திருக்கு. மேலும் சாலமோன் மன்னரோட கடற்படைகள் தமிழ்நாட்டு கடற்கரை ஓரங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்புவீங்களா? இதை பத்தின வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 3000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்தியா அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் நேரடியாக வந்திருக்கு. குறிப்பாக எஸ்தர் 1:1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புஸ்தகத்துல இந்து தேசம் முதல் அப்படிங்கிற வார்த்தை தொடங்கியிருக்கு. இது மட்டும் அல்லாமல் ஊடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஊடா அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி பகுதிகளை குறிக்கிறதாகவும் ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கு. இது மட்டும் அல்லாமல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஓஃபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா சாலமோன் மன்னருடைய கடல் படைகளை அவர் ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய தங்கங்கள், வெள்ளி, மயில்கள், குரங்கு, யானைகளோட தந்தங்களை கொண்டு வர சொல்லியிருக்காரு. அப்படி அங்க ஒரு வணிக முறை நடந்திருக்கு. அவரு அனுப்பிய ஒரு இடம் தான் இந்த ஓஃபர் அப்படிங்கிற இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓஃபர் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உவரி, தூத்துக்குடி பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கு. அந்த இடத்த தான் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல ஓஃபர் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லிருக்காங்க. இது மூலியமா பார்க்கும் பொழுது மிகப்பெரிய வணிகம் நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. சாலமோன் மன்னருடைய காலகட்டங்கள்ல சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்கூட்டியே. மேலும் பார்த்தீங்கன்னா இதை விட மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மயிலுக்கு தூகியம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது தமிழ் மொழியிலிருந்து மருவி இருக்கலாம், தோகை அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து மருகி வந்திருக்கலாம் என்றும், மேலும் அவங்க சொல்லக்கூடிய பல வார்த்தைகள் தமிழ் மொழியிலிருந்து மருகி வந்ததுதான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது மட்டும் அல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் நடந்த போர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏனைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஏனைகளை ஊட்டுவதற்கு பாகங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டார்கள் அப்படிங்கிற பெரும் கேள்வி எழுகிறது. அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருந்துதான் பெரும்பாலான பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலியமாக அங்க நடந்த இதற்கு பிறகு நடந்த போர்கள் அனைத்திலுமே ஏனை பாகங்கள் இந்தியாவில் இருந்தால் பெரும்பாலும் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதன் மூலியமாக உலக அளவில் இந்தியாவை சேர்ந்த ஏன பாகங்கள் மிகவும் திறமைசாலிகளாகவும் அவர்கள் உலக அளவில் புகழ் பெற்றவர்களாகவும் விளங்கி இருக்கிறார்கள் என்று இதன் மூலம் தெரிகிறது. எனவே தோமா குறித்து பார்த்தோம்னா கூட பைபிள்ல அவரு அங்கிருந்து தமிழகம் வந்து கேரளம், தமிழகம் பகுதிகளில் வாழ்ந்து இறந்திருக்க கொண்டான இன்றலும் சாட்சிகளும் அவர்கள் வாழ்ந்த இடங்களும் தமிழகத்திலும் சென்னையிலும் குறிப்பாக இருக்கு. தோமா முதல் சாலமோன் மன்னர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் பெரும் தொடர்பு பைபிளோட இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலம் நிரூபணமாயிருக்கு. எனவே இந்தியாவுக்கும் பைபிளுக்கும் உண்டான தொடர்பு இன்னும் நெருங்கிய ஒரு தொடர்பாகவும் நெருங்கிய ஒரு உறவு முறையாகவும் தான் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது என் மனசுக்குள்ள பெரும் ஒரு கேள்வியும் பெரும் ஒரு ஆச்சரியம் எழுந்தது. இப்படி ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுல எழுந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தொடர்பான என்ன மேலும் ஃபுல் வீடியோ வேணும்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 3000 வருடங்களுக்கு முன்பாக பைபிளும் இந்தியாவும் என்ற தொகுப்பில் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.